ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சங்கரா மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், 1 kg சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவு பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெரும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட மிளகாய்த்தூள் காலி ஆகிடுச்சு. ஊர்லேருந்து இனி அரைச்சி கொடுத்தாங்கன்னா தான் எனக்கு மிளகாய்த்தூள், அதனால் நான் இப்படி கலந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சோங்கள புளி, அதை கரைச்சி நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே புளி தண்ணியில் ஒரு தக்காளி போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு, எடுத்து வச்ச மிளகாய் தூளாக போட்டு எல்லாமே அந்த புளி தண்ணியில் கரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் செவந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா போட்டுட்டு கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1க்கு 2 தட்டி விட்டுருக்கேன். ரொம்பவும் நசுக்கல நான் பூண்டு, லைட்டாக சும்மா தட்டி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சோங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எப்பயுமே இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது அந்த புளி தண்ணியில் ஒரு தக்காளி கரைச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை விட தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் கலராதிங்க. சும்மா அந்த மீன் போட்டோன்னே ஒரு கலரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம்லாம் கலராதிங்க. ரொம்ப கலர்னிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கலர வேண்டாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டி திக்கானோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. பாருங்கள், நல்லா திக்காகி வந்துடுச்சு. எண்ணெயில் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா மீன்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழம்பும் நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சங்கரா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி.